நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக கையெட்டில போராட்டங்கள் இடம்பெற்று வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாளுக்கு நாள் தாயகத்தை பொறுத்தவரையில் ஒரு விடயம் பேசப்படுதுன்னு சொன்னா அது தையட்டியினுடைய நகர்வாகத்தான் இருக்கிறது. தையட்டியிட அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத விகாரை அகற்றுமாறு மக்கள் கோருவதும், அதுக்கு எதிராக தாயகத்தில் இருக்கக்கூடிய எம்பிமார்கள் குரல் எழுப்புவதும், அதே போன்று போராட்டங்களை செய்வது, காவல்துறையினர் சொல்ற அராஜக முறையில் ஈடுபடுவது என்பதுதான் நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, கொட்டும் மலைகளுக்கு மத்தியிலையும் காணி உரிமையாளர்கள், அதே போன்று மக்கள் பிரதிநிதிகள், அதே போன்று சிவில் சமூகத்தினர் என்று ஏராளமானோர் போராட்டத்துல ஈடுபட்டிருந்தார்கள். இந்த போராட்டத்துல அதிக அளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே தையொட்டியில தொடர்ச்சியாக ஏன் போராட்டம் செய்கின்றார்கள்? காணி உரிமையாளர்கள் தங்களுக்கான அந்த காணியை தர சொல்லி அரசாங்கம் இற்றி வரைக்கும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துதான்னு சொன்னால் இல்லை. ஏன் அரசினால இந்த தையொட்டி விவகாரங்கள் சார்ந்த ஒரு தீர்க்கமான முடிவினை எடுக்க முடியாமல் இருக்கின்றது என்ற கேள்வி எங்களுக்குள்ள இருக்குது. உண்மையிலேயே அரசு எல்லாவற்றுக்கும் தீர்வு தருவோம் என்று சொன்னது ஏன் இந்த விடயத்துல மட்டும் மௌனம் காக்கின்றது? கூப்பிடுகின்றார்கள் பேச்சுவார்த்தைகளுக்காக, மக்கள் பேசுகின்றார்கள், ஆனால் அதுக்கான நிரந்தர தீர்வு என்பது இல்லை. அண்மைய நாட்கள்ல எல்லாருக்குமே தெரியும், பேசப்பட்டிருந்தது தையொட்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத விகாரை அகற்ற முடியாது, மக்களுக்கு மாற்று காணிகளை நாங்கள் தருவோம் என்று சொல்லி. ஆனால் மாற்று காணிகளை வழங்கினார்களா என்று சொன்னால் இல்லை. மாற்று காணியில மக்கள் வாங்குவார்களா என்று சொன்னால் அதை விட இல்லை. எல்லாருக்குமே தெரியும், மக்கள் சொல்லியிருந்தார்கள் அது எங்களுடைய தாத்தா, என்னுடைய பாட்டன், என்னுடைய பாட்டன் வாழ்ந்த கூட்டன் வாழ்ந்த அந்த காணி, அந்த ஒரு பூர்வீகம், அதுல இருக்கக்கூடிய நினைவுகள் வேற. ஆகவே அந்த காணிகளை தான் எங்களுக்கு வேணும். வேறொரு இடத்துல போய் எங்களுக்கு அந்த நினைவுகளை மீட்டுக் கொள்ள இயலாது. எங்களுடைய சந்ததியினருடைய பரம்பரையினருடைய காணிகள். ஆகவே எங்களுக்கு அது தேவை என்றதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் அரசு இப்ப அந்த தையட்டிய இடித்து போட்டு காணி கொடுக்குமான்னு சொன்னால் இல்லை. ஆனா அவர்களுடைய நகர்வு அப்படி இருக்கு. இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய நாள்ல போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. எல்லோருக்குமே தெரியும். இந்த போராட்டமும் இன்றைய நாள்ல இடம்பெற்றிருக்குது. மலைகளுக்கு மத்தியிலையும் மக்கள் ஒரு விஷயத்த சொல்லுகிறார்கள், அரசு அதையே கணக்கெடுக்காம இருக்குது, சர்வதேசம் ஏன் அதுக்கு அழுத்தம் கொடுக்காம இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெறுகின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது சார்ந்து பேசுவார். அர்ஜுனா எம்பி நிறைய விடயத்தை சொல்லுவார், அவர் எல்லாம் சேர்த்து சொல்லுவார். அப்ப இப்படி நிறைய நகர்வுகள் ஸ்ரீதரன் எம்பி சொல்லுவார். ஆகவே தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் பலர் இந்த தையொட்டியில் அமைக்கப்பட்டிருக்க சட்டவிரோத விகாரை சார்ந்து ஏராளமான விடயங்களை பேசுகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் தீர்வு கொடுக்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு விடயம். சரி, இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் நாட்டுல இயற்கை தன்னுடைய செல்வாக்கை செலுத்தி கொண்டுதான் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியுமே, அண்மைய நாட்கள டிஸ்பா புயல் பெரிய ஒரு கோர தாண்டவம் ஆடி இருந்தது. அதனால ஏற்பட்ட பாதிப்புகள்ல இருந்து மக்கள் இன்னும் வெளிவராத நிலையில தற்பொழுதும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. காலநிலை வானிலையாளர்கள் அது சார்ந்த அறிவிப்புகளை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்குமே தெரியும், நாட்டுல எதிர்வருகின்ற 7ஆம் தேதி வரை வடக்கு கிழக்குலையும் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. கனமழை கிடைப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே வானிலை ஆய்வாளர் நாகமுத்து பிரதீபராஜர் சொல்லியிருந்தார், பேராசிரியர் 7ஆம் தேதி வரை மழை கிடைக்கும், இடையில மழை நிற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு, கொஞ்சம் நின்று பெய்யும். அப்ப நீங்க மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தா. இதிலும் குறிப்பாக இந்த அறுவடையை செய்கின்றவர்கள், நெல் வெட்டுக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போல நெல்லை வீதிகள்ல காய விடுகின்றவர்கள், நெல்லை காய விட்டு எடுக்கின்றவர்கள் எல்லாம் இந்த வானிலையுடைய அறிக்கையை கேட்டு உங்களுடைய அந்த வேலைகள் சற்று தாமதமாக செயல்பட வேண்டும், கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்ற விடயத்தை எல்லாம் சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி எல்லோருக்கும் தெரியும், நில அதிர்வு உணர்வப்பட்டிருக்கின்றது முல்லைத்தீவு மாவட்டத்துல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது அது சார்ந்தான மக்களுக்கான எச்சரிக்கைகள், அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவில்லை என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே மழை பொழிகின்ற நேரத்துல அது சார்ந்த மக்கள் தெளிவோடு காலநிலையுடைய வானிலைக்கு ஏற்றவாறான அறிக்கைகளை கேட்டு அதுக்கேற்ற வகையில உங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தையொட்டியினுடைய நகர்வுக்கு அன்னூர் அரசு என்ன தீர்வை கொடுக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினோட சந்திப்போம். வணக்கம்.